நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலியை பாடினோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பிரிவு 1:17-18 அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா என்று அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து பாடினோம். இதுதான் நம்முடைய அழைத்தல். இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது தெளிந்த நீரோடையாக வாழ வேண்டும், இறைவனின் திருமுகமாக வாழ வேண்டும், திரிந்து போகாமல் வாழ வேண்டும், கலங்கிய குட்டைகளாக மாறாமல் எப்பொழுதும் அந்த அருள் நிலையிலே வாழ வேண்டும். ஏமாறாது ஏமாற்றாது என்று சொல்லுவார்கள். கபட நாடகம் போடக்கூடாது. அகமும் புறமும் தெளிவான அந்த ஆண்டவராகிய இயேசு நமது மீட்பரின் திருமுகத்தை பிரதிபலிக்கின்றவர்களாக சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தொடர்ந்து வாழ வேண்டும். அந்த வாழ்வு முழுமை பெறுவதற்கான ஒரு வாழ்வு, அந்த எதிர்நோக்கிலே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உறுதிப்பாட்டோடு வாழ்ந்து காட்டுங்கள் என்று இந்த முதல் வாசகத்திலே முதலாவது பாப்பரசர் திருத்தந்தை பேதுரு திருத்தூதர் நமக்கு அழகாக அந்த எச்சரிக்கை மணி அடிக்கின்றார். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று ஆதி திரு அவையிலே இருந்த மக்கள் தொடர்ந்து மன்றாடி கொண்டே இருந்தார்கள். காரணம், அனைத்தையும் கடந்த நிலையிலே இயேசுவோடு அவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள், மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தார்கள். தான் என்ற எண்ணத்தை கடந்தவர்களாய் இயேசுதான் என்று வாழ்ந்தார்கள், உயிரையும் கொடுக்க முன் வந்தார்கள். எனவே கடவுளின் நாளை அவர்கள் எதிர்பார்த்து இந்த மண்ணிலே வாழ்ந்த பொழுது, நாம் ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது இந்த உலகமானது இன்னும் ஏன் நீடித்து கொண்டே இருக்கின்றது? இந்த உலகமானது தன்னுடைய தீர்ப்பை பெற வேண்டும். அந்த தீர்ப்பிலே நான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அந்த நாள் எப்பொழுது வரும் என்னது எதிர்நோக்கிலே வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர் சான்று பகர்கிறார். அவ்வாறே நாமும் எந்த காலத்தில் வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் விளங்கிவிட வேண்டும் என்று நம்மையும் உற்சாகப்படுத்துகின்றார் முதலாவது திரு அவையின் திருத்தந்தை பேதுரு. அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் மருந்துங்கள், நற்செய்தியை நம்புங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று தொடர்ந்து அந்த ஆண்டவர் உலகம் முடிகின்ற வரையிலும் குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பார். அதே சமயத்தில் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த சுதந்திரத்தை மதித்தவராக அவர் சொல்லுவார், கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். அதே சமயத்தில் எச்சரிக்கை மணியும் அடிப்பார். காதுள்ளவர்களாக இருந்தாலும் செவிடர்களாக இருக்கின்றீர்களே, பார்வை உள்ளவர்களாக இருந்தாலும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றீர்களே, உடல் இருந்தாலும் உடல் அழுகி போனவர்களைப் போல வாழ்கின்றீர்களே, எப்பொழுதுதான் நீங்கள் மனம் மாறப்போகின்றீர்கள்? காலம் நிறைவேறிவிட்டது, மனம் வருந்துங்கள், மனம் திருந்துங்கள், என்னையே உங்கள் மீட்பராக நித்திய வாழ்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த வாழ்வை தருகின்றவர் நான் ஒருவரே என்று உலக மக்களுக்கு உலகம் முடிகின்ற வரையிலும் நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் ஒவ்வொருவருடைய இறுதி மூச்சு வரையிலும் அந்த ஆண்டவர் அந்த எச்சரிக்கை மணி அடித்துக்கொண்டே இருப்பார். இதற்காக தெளிந்த நீரோடையாக, ஏமாற்றுவித்த கலையிலே சிறப்பு தேர்ச்சி பெறாதவர்களாக, எப்பொழுதுமே அந்த ஆண்டவருடைய திருமுகத்தை மட்டுமே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வெளிப்படுத்தி காட்டுகின்றவர்களாக, இறைவனுடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற நாம் அந்த அனுபவத்தை தலைமுறையாக அடுத்தவர்களுக்கும் வழங்குகின்றவர்களாக, அந்த ஆண்டவருடைய நற்செய்தியின் கருவிகளாக வாழ்ந்து விளங்கிவிட வேண்டும் என்று முதலாவது அந்த திருத்தந்தை திருத்தூதர் பேதுரு அவர் எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது பிரிவிலே மிக அழகாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் உமக்கு உகந்தவனாக வாழ்கின்றேன், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இப்படி என்றால் வாழ்கின்றவர்களால் சீக்கிரமாக அழிஞ்சு போகணும்னு சொல்லவில்லை, மாறாக நான் உம்முடைய நிறைவின் பாதையிலே பயணிக்கின்றேன், என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற காணிக்கை பயணத்திலே நீங்கள் பங்கேற்க வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும். எனவே அவரை வழியும் உண்மையும் நிறைவுமாக இருக்கின்றார், வாழ்வுமாக இருக்கின்றார். அவர் வழியாக அன்றி நாம் தந்தையிடம் செல்வதற்கு வேறொரு நுழைவாயில் இல்லை என்பதை உணர்ந்து வாழுங்கள் என்று நமக்கு பசுமர தானியை போல நம்முடைய உள்ளத்திலே பதித்து வைக்கின்றார் பேதுரு. அந்நாள்களில் என்ன நடக்குமாம், அந்த உலக முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு ஒரு சிறிய ஒரு உதாரணம் தருகின்றார். அந்த நாள்களிலே வானங்கள் எரிந்து அழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும்,
அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகம் எப்படி வேணாலும் முடியட்டுங்க, ஒவ்வொரு வினாடியும் நமக்கு உலகம் முடிந்து கொண்டு தான் இருக்கின்றது. அடுத்த நிமிடம் நாம் வாழப் போகின்றோமா? என்ன உத்தரவாதம் நமக்கு இருக்கின்றது? எனவே நிலையில்லாத இந்த மண்ணிலே நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த நிலையான வாழ்க்கையாக அந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு வாழும் பொழுது ஆரோக்கிய அன்னையை போல நாமும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்போம், அருள் நிறைந்தவர்களாகவும் இருப்போம். அந்த எதிர்நோக்கிலே மட்டும்தான் வாழ வேண்டும். இந்த உலகத்தை அவ்வாறாக சீர்திருத்தி செம்மைப்படுத்தி அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் விரைவுபடுத்த வேண்டும் என்ற நம்முடைய அறப்பணியை, அருள் பணியை, இறையன்பு பணியை, பிறரன்பு பணியை வலியுறுத்தி பேதுரு முதலாவது திருத்தந்தை நமக்கு கூறுகின்றார். ஆதி திரு அவைக்கு மட்டும் அவர் சொல்லவில்லை, திரு அவைக்கே அவர் இயேசுவை பற்றி எடுத்து சொல்லுகின்ற பொழுது தூய் ஆவியானவரால் அருள் பொழிவு பெற்றவராக அதை உணர்ந்து அனுபவித்து கூறுகின்றார். எனவே அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மாசு மறு அற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையிலே ஆண்டவர் முன்னிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய காரியங்களிலே எனது பெயரால் எனது மாட்சிக்காக என் தந்தையினுடைய மகிமைக்காக இந்த மண்ணிலே நீ அற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கின்றாய், எனவே நீ பேறு பெற்றவன் என்ற அந்த அருள் வாக்கை தீர்ப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பெற வேண்டும். அதன் முழுமையை அந்த ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த எதிர்நோக்கிலே இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் உங்களையே ஊற வைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே திளைத்திருக்க வேண்டும், அதை சுவைக்கின்றவர்களாக மண்ணிலே சான்று பகிர்ந்து வாழ வேண்டும் என்று நமக்கு அந்த அழைத்தலுடைய ஆழத்தை அந்த திரு தூதர் பேதுரு முதலாவது திருத்தந்தை நமக்கு கூறுகின்றார். நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் ஆண்டவர் நாம் அனைவரோடும் நல்லுறவு கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பது, அவரோடு நல்லுறவு கொண்டிருந்தால் நான் ஒவ்வொருவரும் நம்மோடு நல்லுறவு கொண்டவர்களாக இருப்போம். அவ்வாறு நல்லுறவு நாம் கொண்டிருப்போமே என்றால் அந்த நல்லுறவு எல்லா நிலைகளிலுமே வெளிப்படுத்தப்படும் என்பதை நாம் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த முழு முயற்சியை இதற்காக எடுக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று கூறுவார்கள். எனவே நல்ல வாழ்க்கையை மட்டுமே, இயேசுவினுடைய வாழ்க்கையை மட்டுமே, அன்னை மரியா வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையை மட்டுமே என்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டு வாழ்வேன் என்ற அந்த உறுதிப்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசுவை நாம் ஆழ்ந்த மனமாற்றத்தின் மூலமாக பின்பற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று நம்மை உற்சாகப்படுத்துகின்ற இந்த குரலையை நாம் கேட்கின்றோம். ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமே என்றால் இந்த 24 மணி நேரத்தின் மூலமாக இறைவன் தன்னுடைய கருணையை தான் நமக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கின்றார் என்பதை உணருங்கள். அவருடைய கருணையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த கருணையை கருமையாக்கிவிடக்கூடாது, அருமையான அனுபவமாக சுவைத்து வாழ வேண்டும் என்று பேதுரு மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளையிலிருந்து போதித்திருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதையும் அவர் கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். புதிதாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற நற்செய்தி எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த நற்செய்தி. நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக வாழ்கின்றார் அவர். எனவே கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்து இழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையிலிருந்து விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள். மாடப்புறாக்களைப் போல மாசற்றவர்களாக இருங்கள், பாம்புகளைப் போல விவேகமாக இருங்கள் என்று ஆண்டவர் வேறொரு இடத்திலே அழகாக கூறுகின்றார். எனவே இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது பாம்புகளைப் போல விவேகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமாம். அதே சமயத்திலே அகமும் புறமும் அந்த மாடப்புறாக்களைப் போல மாசற்றதாக இருக்க வேண்டுமாம். எனவே அந்த மாசற்ற வாழ்வுதான் இறைவனுடைய திருமுகம். மலை பொழிவிலே ஆண்டவர் இயேசு என்ன கூறுகின்றார்? தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இறைவனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சகோதர சகோதரிகளே காண வேண்டும். நான் மட்டும் இறைவனை திருமுகம் என்று நினைத்து கொண்டு ஒரு சிறிய தீவாக மாறிவிடக்கூடாது. என்னை போலத்தான் மற்றவர்களும் என்று வாழ்கின்ற பொழுது அனைவருடைய முகத்திலும் அந்த இயேசுவின் முகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நம்மை அழிக்கின்ற செயல்பாடுகளுக்கு இடமே இல்லை என்பதையும் நாம் இந்த நாளிலே உணர்ந்து நல்லதோ தீர்மானத்தையும் எடுத்துக்கொள்ள
திருத்தூதர் பேதுரு முதலாவது திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாக இருங்கள். எப்படி கவனமாக இருக்கிறது? அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். 24 மணி நேரம் வேளாங்கண்ணிலே வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா? முடியாது. நாம் வாழ்கின்ற இடங்களிலேயே நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே நான் என் மீட்பரோடு ஐக்கியமாக இருக்கின்றேன், அந்த மீட்பரிலிருந்து தான் என்னுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்படுகின்றது, அந்த விதத்திலே நான் விண்ணகத்தை எதிர்நோக்கியவனாக இந்த மண்ணகத்திலேயே இசைபட வாழ்கின்றேன் என்று வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வே ஜபமாக மாறுகின்றது, ஜபமே வாழ்வாக மாறுகின்றது என்பதையும் பேதுரு அந்த வார்த்தையின் மூலமாக, கவனமாக இருங்கள் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு எடுத்து ஓதுகின்றார். எனவே நாம் அகத்தில் ஒன்று வைத்து புறத்திலே இன்னொன்றை வெளிப்படுத்தக்கூடாது என்ற அந்த மைய கருத்தை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆண்டவரை சோதிக்க வேண்டும், அவரை அவமதிக்க வேண்டும், அனைவர் முன்னிலையிலும் அவர் தலை குனிய வேண்டும் என்று அவரை அவமானப்படுத்துவதற்காக அந்த தலைமை குருக்கள், அந்த மூப்பர்கள், பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புகின்றார்கள். பாருங்கள் எவ்வளவு சாதுரியமாக அவர்கள் பேசுகின்றார்கள். நேர்மையானவர்களைப் போல, தெளிந்த நீர் உடையைப் போல அவர்களுடைய பேச்சு இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது. பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர். பொய்யா பேசுறாங்க. நீர் உண்மை உள்ளவர் என்பதை உள்ளத்திலே கபட நாடகத்தை ஆடுகின்றார்கள், நடிக்கின்றார்கள். அதனுடைய வார்த்தைகளை பாருங்கள். நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போ தெரிந்தவர்கள் ஏன் வந்து ஆண்டவரை சோதிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு வருத்தப்பட்டு கூறுகின்றார், ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சோதித்துக் கொண்டே இருக்கின்றோமா? நம்முடைய சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலாலும் ஆன்ம ஆய்வு செய்து திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும், முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் தெளிந்த நீரோடைகளாக வாழ்வதற்கு. நான் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கக்கூடாது. அந்த ஆண்டவர்களே எனக்கு என்றென்று வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையிலே துவண்டு விழுந்தாலும் எழுந்து மலர்ந்து நறுமணம் பரப்புகின்றவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பணிக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசுவால் இன்றைய நற்செய்தியிலே. சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய வெளி வேடத்தை, அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? உங்களை மீட்பதற்காக அந்த மன்னகத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது மீட்பரையே நீங்கள் சோதிக்கின்றீர்களா? அவ்வாறு செய்யலாமா? அது தகுதியான செயலா? ஆன்ம ஆய்வு செய்யுங்கள், மனம் வருந்துங்கள், மனம் திருந்துங்கள் என்று நீங்கள் ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள் என்ற அந்த கேள்வி கணையின் மூலமாக அவர்களை ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு அழைப்பதை அந்த இயேசுனுடைய வார்த்தைகள் நமக்கு இன்று புலப்படுத்துகின்றன. அப்பொழுது அவர் கூறுகின்றார், இந்த கேள்விக்கு பதிலும் சொல்ல வேண்டும். எனவே தனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார். கொண்டு வந்து காட்டுகின்றார்கள். அதில் என்ன முத்திரையிடப்பட்டிருக்கின்றது? அவர்கள் கூறுகின்றார்கள், சீசருடைய முத்திரை அதிலே இருக்கின்றது. இறுதியாக ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகிறார், சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். இதை கேட்ட உடனே அவர்கள் வியந்து போகின்றார்கள். இயேசுவை தலை குனிய வைக்க வேண்டும் என்று மக்கள் முன்னிலையிலே அவரை சோதித்த அவர்கள் தலை குனிந்து அங்கிருந்து வெளியேறினார்கள். வியப்படைந்தவர்களாக வெளியேறினார்கள். அந்த அனுபவத்தை சென்று அவர்களை அனுப்பியவர்களிடத்திலே கூறினார்கள். இவ்வாறாக நற்செய்தி அந்த விதத்திலும் எதிர்மறையான வழியிலும் இந்த உலகிலே பரவிக்கொண்டு தான் இருக்கின்ற அந்த பேருண்மையை நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் வாழ்வது நாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நம்மளே வாழ்கின்றார் என்ற உணர்வோடு இந்த மண்ணிலே வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. நாம் நேர்மையாக வாழ வேண்டும் என்றால், கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அதை அந்த ஆண்டவரிடமிருந்து தான் அந்த வரத்தை நாம் பெற வேண்டும். தூய ஆவியாரே வாரும், உம்முடைய ஒளியை எமக்கு தாரும், அந்த நேர்மையின் பாதையில் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறீங்களே, அந்த பாதைகளை எங்களை வழி நடத்தும் என்ற அந்த ஜெப அலைகள் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வற்றாத ஜீவ நீரூற்று போல பொங்கி பெருகிக் கொண்டே இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அந்த ஆரோக்கிய வாழ்க்கையை போலவே இதோ முது அடிமையும் உடைய வார்த்தையின் மீது எனக்கு ஆகட்டும் என்று அவர் சொன்னாரே, அது போன்றது ஒரு வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல அந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலாக நம்முடைய வாழ்க்கை அமையாது. எனவே அந்த திருவாழ்வை, அந்த பொது வாழ்வை, அந்த நல்வாழ்வை, நிலை வாழ்வை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பெறுகின்றோம் எனது நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே நாம் எவ்வளவுதான் பலவீனர்களாக இருந்தாலும் அனைத்தோடும் சேர்த்து காணிக்கையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். உயிர் தெழுந்தவர்களாக செல்லும் இடமெல்லாம் அந்த ஆண்டவருடைய மாட்சிக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென்.